லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். 5ஆம் இடத்தில் இந்த சுக்கிர பகவான் உதாரணமாக ஏதேனும் ஒரு நட்சத்திரம், உதாரணமாக திருவோணம் நட்சத்திரத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். திருவோணம் நட்சத்திரத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அந்த ஜாதகர் உதாரணமாக கடகராசி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது இந்த கன்னியா லக்னத்திற்கு தன வருவாயை கொடுக்கின்ற கிரகம் யார் என்றால் சுக்கிர பகவான். அவர் 5ஆம் இடத்தில் திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது இந்த பூசம் நட்சத்திரத்திற்கு திருவோணம் நட்சத்திரம் தாராபலன் அடிப்படையில் எந்த வரிசையில் வருகின்றது என்பதை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது பூசம் நட்சத்திரத்திற்கு 15வது நட்சத்திரமாக ஒரு நல்ல உயர்வை கொடுக்கின்ற 15வது நட்சத்திர தாரையில் தான் இந்த 2ஆம் அதிபதியானவர் விழுகின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த